என்ன? முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்க போறீங்க. வெறும் கையோட போறீங்களே. கொஞ்சம் இருங்க, வரேன். பச்சரிசி மாவுல சர்க்கரையும் வாழைப்பழத்தையும் பிசைஞ்சு உங்களுக்காக நானே பிண்டத்தை ரெடி பண்ணிட்டேன். இரு இரு, இப்பதான் நாங்க பிண்டம் கொடுக்க போறதே உனக்கு தெரியும். முன்னாடியே நீ எப்படி ரெடி பண்ண? கனக வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா. அதிகாலையில ரூமுக்குள்ள எல்லாரும் கூடி பிண்டத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இதுல 12 பிண்டம் இருக்கு. அது என்ன கணக்கு 12? நம்ம முன்னோர்களுக்கு தானே கொடுக்க போறீங்க, கணக்கு போடுங்களேன். பெரியய்யா வழியில, அவர் அப்பா வழியில, அவர் அம்மா வழியில, அவங்க அப்பா அம்மா முப்பாட்டின்னு அப்பா வழியில அம்மா வழியில 6ன்னு 3 தலைமுறைக்கு கணக்கு பண்ணி தான் பிண்டம் பண்ணி வச்சிருக்கேன். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும். சரி, கிளம்புங்க போலாம். ஐயோ, ஆளை விடு. அக்கா, காலையில நம்ம பேசினதை கேட்டோன்னு சொல்றா. நம்ம துர்காவுக்கு பிண்டம் கொடுக்கறத பத்தி தானே நம்ம பேசணும். அத அவ கேட்டிருப்பாளாக்கா? கேட்டிருந்தா அவ ஒருத்திக்கு எதுக்கு 12 பிண்டம் கொடுக்க போறா? பன்னெண்டுன்னு அவ சொல்றது வேற ஏதோ கணக்குன்னு தோணுது. டேய், சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்காதரா. அண்ணே, கௌரிய பார்க்க போன துர்கா வீடு திரும்பிட்டா. அங்க கௌரிக்கு எதுவும் ஆகலைன்னு தோணுது. அப்ப கௌரிய கொல்றேன்னு 10 லட்சம் வாங்கினாங்கல்ல அந்த கோடாரி குரூப், அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுவும் என் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு ஜனா. அவனுங்களுக்கு கால் பண்ணா நாட்டு செப்பல்னே வருது. கௌரி எப்படி இருக்கான்னு துர்கா கிட்ட எப்படி கேக்குறது? அவங்களே கால் பண்றோன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.